ரஜினிகாந்துக்கு ராக்கி கட்டிய ஒரே நடிகை யார் தெரியுமா? நடிகை சத்யபிரியாவை எல்லாருக்குமே நல்லா தெரியும். 70s டைம்ல இருந்து இப்பவும் சினிமா சீரியல்னு பிஸியா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா கோலங்கள் சீரியல்ல இவங்களுடைய நடிப்பு மறுபடியும் அவங்களுக்கான அங்கீகாரத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்ப எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரனுக்கு அம்மாவா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சத்யபிரியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி பேசின விஷயம் வைரல் ஆகியிருக்கு. அவங்க ஒரு இன்டர்வியூல பேசும்போது, கொல்கத்தாவில் ஷூட்டிங் போன போது யூனிட்டோட சேர்ந்து கிரிக்கெட் மேட்சுக்கும் போனோம். அதை தொடர்ந்து பாஷா படத்தில் நடித்த போது தான் நான் ரஜினிகாந்துக்கு ராக்கி கட்டினேன். அப்போ ரொம்பவே சந்தோஷப்பட்ட அவர், எல்லா வருஷமும் எனக்கு ராக்கி கட்டி விடணும் அப்படின்னு ஆசையாக சொன்னார். ஆனால் அவர் கிடைக்கல. மிகப்பெரிய உயரத்துக்கு போய் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு வருஷம் அவருக்கு ராக்கி கட்டினேன். பாஷா படத்துக்காக போடப்பட்ட வீட்டு செட்டில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா 15 நாட்கள் கிட்ட ஒன்றா இருந்தோம். பாஷா படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு எனக்கு அப்போ தெரியலன்னு ஹாப்பியாக ஷேர் பண்ணாங்க சத்யபிரியா. ஆக்சுவலி தலைவருடைய சினிமா வாழ்க்கையில் அண்ணாமலை, பாஷா, அருணாச்சலம், படையப்பா திரைப்படங்கள் டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சதை யாராலையுமே மறுக்க முடியாது.